ஹாய் எஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் டேட்டா சென்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேட்டா சென்டர் என்ன, டேட்டா சென்டர் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு டேட்டா சென்டரில் என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு இன்ஃபர்மேஷன் கிளாஸ், சரிங்களா? நான் ஒவ்வொரு கிளாஸ் நடக்கிறப்பையும் இது எதுக்கான கிளாஸ்ன்னு சொல்லுவேன். வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஒரு செஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிளாஸ், ஒரு நாலேஜ் லைக் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் கிளாஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேட்டா சென்டர் பற்றி ஓரளவு லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்த ப்ராசஸுமே ஈஸியாக எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, சி டேட்டா சென்டர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் பீப்புள் மட்டும்தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. everyone has to know about the data center. What is data center, data centerல உள்ள என்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எல்லாருமே இந்த காலத்தில் டெக்னாலஜி எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்க இந்த டைமில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமாக டேட்டா சென்டர். சரியா? ஸோ டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட் ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் கம்ப்யூட் ரிசோர்ஸ்? ஸோ கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது சிபியு மெமரியை தான் நம்ம வந்து கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஒரு டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி போன செஷன்லேருந்து இதை வந்து காமிச்சிருக்கேன். வாட் இஸ் டேட்டா சென்டர் ரேக் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி டேட்டா சென்டர் ரேக்ஸ் இருக்கும். இந்த ரேக்கில் வந்து சர்வர்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் அதாவது சாண்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டோரேஜ் இருக்கும், சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், ஃபயர்வால்ஸ், இந்த டிவைசஸ் தான் இந்த ரேக்கில் எல்லாத்துலேயுமே இருக்கும். சரிங்களா? எல்லாமே டேட்டா செட் இமேஜஸ் தான். இந்த ரேக் இது வந்து ஒரு 42U ரேக்கு. இந்த ஒவ்வொரு ரேக்லேயுமே ஒவ்வொரு டிவைஸ் இருக்கும், அல்லது அந்த ஒரு ரேக்கில் எல்லா டிவைஸும் இருக்கலாம். சுவிட்ச், ரவுட்டர், ஸ்டோரேஜ் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு ரேக்கில் ஃபுல்லாக சுவிட்சு, ஒரு ரேக்கில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ், ஒரு ரேக்கில் ஃபுல்லாக சர்வர்ஸ், அந்த மாதிரியும் இருக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் ஒரு டேட்டா சென்டரில் இருந்தால் ஒர்க் ஆகுது. எதர் நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு டெஸ்க்டாப்லேருந்து யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு சர்வர்லேருந்து யூஸ் பண்ணாலும் சரி, எங்கே இருந்து நீங்கள் எதை ஆக்சஸ் பண்ணாலும் அது டேட்டா சென்டர்லேருந்து ஆக்சஸ் ஆகுது. இதை நீங்கள் முதல் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெரி பேசிக்ஸ் இது. இந்த இன்டர்நெட்னு சொல்கிறோம். இந்த இன்டர்நெட் எங்கேருந்து ஒர்க் ஆகுது? டேட்டா சென்டர்லேருந்து தான் நமக்கு அந்த இன்டர்நெட் வந்து டேட்டா சென்டர்லேருந்து சர்வர்ஸ் எடுத்து கொடுத்து நமக்கு வந்து கொடுக்குது. சரியா? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க வச்சுப்போம். அதுக்கு பின்னாடி பல சர்வர்ஸை கோஆர்டினேட் பண்ணால் தான் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு மொபைல் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு டெஸ்க்டாப், உங்கள் லேப்டாப்பில் ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்எண்டில் பல சர்வர்ஸ் கோஆர்டினேட் பண்ணி அந்த டேட்டா சென்டரில் இருந்தால் நமக்கு எல்லாமே வருது. ஓகே, இந்த செஷனில் டேட்டா சென்டர் எப்படி ஒர்க் ஆகுது, டேட்டா சென்டரில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அந்த டேட்டா சென்டர் டிவைசஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம், எல்லாம் ஓவராலாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. உங்கள் வீட்டில் இருக்கீங்க, எதர் உங்கள் லேப்டாப் ஆர் மொபைல், வாட் எவர் இட் இஸ். உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது மொபைல்லையோ அல்லது உங்கள் டெஸ்க்டாப்லேயோ யூஆர் ட்ரைங் டு ஆக்சஸ் டேட்டா. நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோ அல்லது உங்கள் மொபைல்லேருந்து ஒரு ஐஆர்டிசி வெப்சைட் ஒரு லாகின் பண்ணுறீங்க, இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட் உங்கள் மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னா முதல் இன்டர்நெட் மூலமாக அது கம்யூனிகேட் ஆகும். ஹவவர் இட் இஸ் இன்டர்நெட் மூலமாக கம்யூனிகேட் ஆனால் டேட்டா சென்டர் மூலமாக தான் ஃபெச் பண்ணி எடுக்கும். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறப்ப மொபைல் இருந்தாலும் லேப்டாப், டெஸ்க்டாப் எதாலும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த இன்டர்நெட் கனெக்ஷனில் ஒரு மோடம் இருக்கும், ரவுட்டர் இருக்கும். அதை இப்போ மோடம் சொல்ல மாட்டோம், ரவுட்டர்னு சொல்லுவோம். இந்த இடத்த வந்து ரவுட்டர்னு மாற்றிக்கோங்க. இதை வந்து ஃபைபர் ரவுட்டர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எல்லா வீட்லேயுமே வந்து ஃபைபர் கனெக்ஷன் வந்துருச்சு. முதல் தான் வந்து ரவுட்டர்லாம் இந்த மோடம்லாம் இருந்துச்சு. இப்போலாம் எல்லாமே ஃபைபர் கனெக்ஷன் வந்துருச்சு. லைக் ஃபைபர்னு என்னென்னா இப்போ ஜியோ, ஏர்டெல், டாட்டா இவெல்லாமே ஃபைபர் கொடுக்குறான். மெயினாக வந்து ஜியோ, ஏர்டெல் இதான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஆக்ட் சென்னை மாதிரி ஏரியாவில் ஆக்ட் இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது. இப்போ இவங்க எல்லாமே
ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, இந்த வார்த்தை ஐஎஸ்பி சொல்லுவோம். அந்த ஐஎஸ்பியில் இருந்து நம்ம இன்டர்நெட் வாங்குகிறோம். ஓகே, லைக் எப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பேக்கேஜ் மாதம் நான் வந்து 800 கட்டுறேன், எனக்கு இன்டர்நெட் வேணும்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்கன்னா, இப்போ ஜியோவாக இருந்தால் ஜியோவோட ரவுட்டர் கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வைப்பான். அதுக்கு பேர் இன்டர்நெட் ரவுட்டர். ஓகே, ஒய்ஃபை ரவுட்டர் கொண்டு வந்து வச்சுருவான். அதில் ஃபைபர் கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ எல்லாருமே ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறோம். நெட்வொர்க் காப்பர் கேபிள் இருக்குது, ஃபைபர் கேபிள் இருக்குது. காப்பர் கேபிள்னா நெட்வொர்க் கேபிள் கனெக்டிவிட்டி முதல்ல அது இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ வந்து ஒன்லி ஃபைபர் கேபிள் கனெக்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ ஃபைபர் கேபிள் கனெக்டிவிட்டி மூலமாக உங்களுக்கு உங்களோட இன்டர்நெட் ரவுட்டருக்கு டேட்டா வரும். அங்கேருந்து நீங்கள் ஒய்ஃபை மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டிவி யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணி எல்லாமே ஒய்ஃபை மூலமாக யூஸ் பண்ணுறீங்க. இப்போ அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஆக்சஸ் பண்ணுறப்ப அது உங்கள் ஒய்ஃபை ரவுட்டர் மூலம் போயிட்டு அங்கே இருந்து பெரிய நெட்வொர்க் ரவுட்டர் இருக்கும். இங்கே ஒரு ரவுட்டர் இருக்கும், அதுக்கு பேர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் ரவுட்டர் தான். பட் அதுக்கு பேர் இன்டர்நெட் ரவுட்டர், நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுற ரவுட்டர்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ரவுட்டரில் வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் சொன்ன ஐஎஸ்பி ரவுட்டர்ஸ். ஐஎஸ்பி ரவுட்டர்ஸ் அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ரவுட்டர்ஸ். நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் எல்லாருமே வீட்டில் வச்சுருப்பீங்க. இதுதான் வச்சுருப்பீங்க. இதை ஒய்ஃபை ரவுட்டர்னு சொல்லுவோம். இந்த ஒய்ஃபை கனெக்டிவிட்டியோட இந்த ரவுட்டர் இருக்கும். சரியா, இந்த ரவுட்டர் வந்து வெளியில் ஃபைபர் சேனல் கனெக்டிவிட்டி வரும். அந்த ஃபைபர் சேனல் கனெக்டிவிட்டி இந்த ரவுட்டரில் கனெக்டாக இருக்கும். தென் அது எங்கே கனெக்டாக இருக்கும் அப்படின்னா நெட்வொர்க் ரவுட்டரில் கனெக்டாக இருக்கும். இது வந்து ரவுட்டர்ஸ். இந்த ரவுட்டர்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிசிஎன்ஏ கோர்ஸ் படிப்பாங்கள்ல, சிசிஎன்ஏ, ஜுனிப்பர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, சிஸ்கோ கம்பெனி இருக்குது. இவங்க தான் இந்த ரவுட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ரவுட்டர்ஸ் மூலமாக நம்ம டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இடத்த அதான் காமிக்கிறேன். அங்கேருந்து ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக ஐஎஸ்பிக்கு போகும். ஐஎஸ்பினா சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை சாந்தமில் வந்து மெயினாக ஏர்டெல் ஐஎஸ்பி இருக்குது. ஓகே, ஜியோ இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலை ஒட்டியே இருக்கும், ஓஷன் ஒட்டியே இருக்கும். காரணம் என்னன்னா சப்மரைன் கேபிள் மூலமாக இன்டர்நெட் வருது. அந்த இன்டர்நெட்டை இவங்க எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஐஎஸ்பி ஸ்டேஷன்ஸ்னு போடுவோமே, ஸோ மெயினாக சென்னையில் சாந்தமில் அதோட ஏர்டெல் ஐஎஸ்பி இருக்குது. ஐஎஸ்பி போட்டோன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வரலாம். ஸோ எல்லா இன்டர்நெட்டுமே வந்து சப்மரைன் கேபிள் மூலமாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரியா, சப்மரைன் கேபிள் மூலமாக தான் டேட்டா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏர்டெல் லேண்ட்ஸ் சப்மரைன் கேபிள் இன் இந்தியா. $20,700 km submarine cable will connect India to Singapore and France, crossing Egypt
கனெக்டிவிட்டி டு த வேர்ல்டு. சப்மரைன் கேபிள் மூலமாக தான் நம்மளோட ஒவ்வொரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஜியோ, டாட்டா இவங்க எல்லாமே நம்ம கடலோரத்தில் ஒரு சப்மரைன் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. இந்த இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னையில் இருக்கா, சென்னையில் இருக்கிறது சாந்தோமில் இருக்குது. சாந்தோமில் ஒரு சப்மரைன் கேபிள் இருக்குது. அங்கே இருந்து தான் நம்ம என்டையர் சென்னை அந்த ரீஜனுக்கு ஃபுல்லாகவே இன்டர்நெட் வந்து ஏர்டெல் கொடுக்குறோம். இதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் ஒரு சப்மரைன் கேபிள் வச்சுருக்கான். ஸோ அப்போ ஐஎஸ்பி இருக்குது. அந்த ஐஎஸ்பியில் இருந்து நமக்கு டேட்டா வந்து டேட்டா சென்டருக்கு போகும். இந்த டேட்டா சென்டர் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் கூகுளில் இருந்து ஒரு வெப்சைட் டைப் பண்ணுறீங்க, அல்லது உங்களோட மொபைலில் அமேசான் ஆப்பை நீங்கள் வந்து டச் பண்ணுறீங்க, ஒர்க் ஆகுது அப்படின்னா உடனே அது ஐஎஸ்பி மூலமாக போய் உடனே டேட்டா சென்டர் எங்கே இருக்கும், அதில் அமேசான் டேட்டா சென்டர் வந்து யூஎஸில் இருக்கும். யூஎஸில் இருக்கிற ஐஎஸ்பியை கனெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டா ஃபெச் பண்ணி அது மூலமாக இதெல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் நடக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாமே பேக்கெண்டில் நடக்கிற டெக்னிக்கு, பட் எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ் நடக்கிறது. நீங்கள் எது ப்ரௌஸ் பண்ணாலும் அதுக்கு ஐஎஸ்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐஎஸ்பியில் சப்மரைன் கேபிள் மூலமாக நம்ம டேட்டா போகுது. அந்த டேட்டா வழியே தென் அந்த டேட்டா போய் டேட்டா சென்டர் ரீச் ஆகுது. டேட்டா சென்டர்லேருந்து மறுபடியும் டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்து கொண்டு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டா சென்டரில் உள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் அமேசானோட டேட்டா சென்டர்னு போட்டிங்கன்னா அமேசான் டேட்டா சென்டர் போட்டிங்கன்னா உலகத்தில் நிறைய இடத்துல டேட்டா சென்டர் வச்சுருக்கான். அவன் ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர் வச்சுருக்கான். அதை தவிர்த்து அமேசான் அந்த கமர்ஷியல் இதுக்கும் டேட்டா சென்டர் வச்சுருக்கான். ஃப்ளிப்கார்ட் கூட operate own high capacity tier 4 rated data center within India. The significant infrastructure in Chennai and Hyderabad. சென்னை அந்த ஹைதராபாத்தில் ஃப்ளிப்கார்ட் வந்து டேட்டா சென்டர் வச்சுருக்கான். அந்த டேட்டா சென்டர் மூலமாக ஃப்ளிப்கார்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆஃபன் யூட்டிலைசிங் அதானி கனெக்ஷன்ஸ் டெவலப்மெண்ட்டு. அதானியோட டேட்டா சென்டர்லேருந்து அது ரன் ஆகிட்டு வச்சுருக்காங்க. கீ லொக்கேஷன் மேஜர் டேட்டா சென்னை அண்ட் ஹைதராபாத். Since 2012, Flipkart has shifted from managed service to owning its data centers. So, okay, what is managed service? What is owning data center? அதை பற்றி இப்போ நம்ம இதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். Flipkart enters strategic partnership with Adani Group. Adani கூட டைப் பண்ணி அவன் டேட்டா சென்டர் போட்டிருக்கான். இப்போ மும்பையில் போட்டிருக்கான் சென்னை ஸ்பெசிலிட்டி. ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ், இப்போ டேட்டா சென்டர் எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதானி, அம்பானி இவங்கெல்லாம் வந்து பெருசாக டேட்டா சென்டர் நிறைய கம்பெனி இருக்குது. சிஃபி டெக்னாலஜி இருக்குது, அதானி, அம்பானி, ஏர்டெல் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டேட்டா சென்டர் மூலமாக தான் நிறைய பெரிய பெரிய வெப்சைட் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த டேட்டா சென்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சர்வரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அந்த ஆப்பை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சர்வர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃப்ளிப்கார்ட் ஆப் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஃப்ளிப்கார்ட் ஆப் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆப்பு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும், டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும், வெப் சர்வர் இருக்கும், அதுக்கு லோட் பேலன்சர் இருக்கும். லோட் பேலன்சர் என்னென்னா ஒரே டைமில் ஃப்ளிப்கார்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் அது வந்து ஹேங் ஆகக்கூடாது. அப்போ அதை வந்து யூசர்ஸை வந்து டைவர்ட் பண்ணுறது, 2-3 சர்வருக்கு டைவர்ட் பண்ணுறது, அதான் லோட் பேலன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். லோட் பேலன்சர் சர்வர்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே டேட்டா சென்டரில் தான் இருக்கும். இப்போ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் மெயின் பிஸ்னஸ். அமேசான் வந்து வேர்ல்டு வைடாக பண்ணுறான். பட் இந்தியா மெயின் பிஸ்னஸ்னால இந்தியாவில் தான் மெயினாக டேட்டா சென்டர் வச்சுருக்கான் ஃப்ளிப்கார்ட்டு. அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும், நாட் ஓன்லி ஃப்ளிப்கார்ட் எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, யூடியூப் எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா சென்டர் வேர்ல்டு வைடாக இருக்குது. சிங்கப்பூரில் இருக்குது, அப்பாக் ரீஜியனில், அதாவது ஏசியா பெசிஃபிக்கில், யூரோப்பில் இருக்குது, தென் யூஎஸில் இருக்குது. அதே மாதிரி கூகுளில் எடுத்துக்கோங்க, அதுவுமே வேர்ல்டு வைடாக சிங்கப்பூர்,
இந்தியாவிலுமே சில இடத்துல கூகுள் வந்து டேட்டா சென்டர் வச்சு போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டா சென்டருக்கு உள்ளே இருந்தால் எல்லா டெக்னாலஜி நமக்கு ஈவன் ஏஐ டெக்னாலஜி கூட டேட்டா சென்டர் இருந்தால் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா? நீங்கள் வந்து ChatGPT, க்ளவுட் ஏஏ, எந்த ஏனாலும் எடுத்துக்கோ, எல்லாமே டேட்டா சென்டர் தான் அவங்க வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ டேட்டா சென்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த டெக்னாலஜி இவ்வளோ ஆகுது வந்து டேட்டா சென்டரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டேட்டா சென்டர் டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 டைப்ஸ் இருக்குது. என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர், கோலோகேஷன் டேட்டா சென்டர், மேனேஜ்டு சர்வீஸ் டேட்டா சென்டர், என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர் அப்படின்னா ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர். ஸோ வாட் இஸ் ஆன் பெர்மிஸ்? ஆன் பெர்மிஸ் அப்படின்னா எனக்கு என்னோட பர்பஸ்க்காக நான் என்னோட இடத்துல ஒரு டேட்டா சென்டர் போகிறேன்ல, அதுக்கு பேர் ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர். உதாரணத்துக்கு ஒரு பெரிய பிராண்ட் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் பெரிய பிராண்ட் எடுத்தோம்னா நினைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். லைக் ஒவ்வொரு செக்டார்லேயும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கும். லைக் பயோ மெடிக்கலில் ஒரு பிராண்ட் இருக்கும், எஃப்எம்ஜியில் ஒரு பிராண்ட் இருக்கும். இப்போ இவங்க எல்லாமே பெரிய பிராண்ட் அப்படின்னால அவங்க எல்லாமே ஓனாக தான் டேட்டா சென்டர் போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து கார் பிராண்டு பெருசாக இருக்குது. மஹேந்திரா இருக்கான், டாட்டா இருக்கான், மாருதி சுசுகி இருக்கான். அப்போ அவனுக்குலாம் வந்து வெப்சைட் எல்லாமே வேணும். அப்போ மேபி அவன் ஓன் டேட்டா சென்டர் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவனோட ஓன் பர்பஸ்க்காக தன்னோட சொந்த இடத்துல ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு பேர் என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர். அதான் ஆன் பெர்மைஸ் டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர் ஆர் ஆன் பெர்மைஸ் டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் இது வந்து பெரிய பெரிய ஆளால் மட்டும்தான் பண்ண முடியும். என்னென்னா இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இது அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாராலையுமே டேட்டா சென்டர் வந்து பில்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. பெரிய பெரிய ஜியான்ஸ் மட்டும்தான் என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர். உதாரணத்துக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL இவங்க எல்லாமே அவங்களுக்கு ஓனாக ஒரு டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. அது பெருசாக இருக்கா சிறுசாக இருக்காங்க மேட்டர் இல்லை, பட் ஓனாக வச்சுருப்பாங்க. தன்னோட சொந்த கம்பெனியோட சொந்த யூஸ்க்காக அவங்களே ஒரு டேட்டா சென்டர் ரன் பண்ணுறதுக்கு பேர் என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர் ஆர் ஆன் பெர்மைஸ் டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அவங்களோட டேட்டா எல்லாமே அவங்களோட டேட்டா சென்டருக்கு உள்ளே இருந்தால் எல்லாமே ஆக்சஸ் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் செக்டார்ஸ், பயோமெடிக்கல் கம்பெனி, இஸ்ரோ, நாசா, இந்த மாதிரி ஹை கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ் எல்லாமே அவங்களோட ஆன் ப்ரிமிஸ் டேட்டா சென்டர் தான் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அதர் டேட்டா சென்டர்லையோ க்ளவுட் டேட்டா சென்டர்லையோ வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர், ஆன் ப்ரிமிஸ் டேட்டா சென்டர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேனேஜ்டு சர்வீஸ் டேட்டா சென்டர். ஸோ மேனேஜ் சர்வீஸ் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்துருவான். டேட்டா சென்டர் சர்வீஸ் இப்போ இதில் வந்து சிஃபி டெக்னாலஜிஸ் இருக்கு பாருங்க. இந்தியன் டிசி மேனேஜ்மெண்ட் டீம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ சிஃபியில் வந்துட்டு அவன் மேனேஜ் டேட்டா சென்டர் கொடுக்குறான். இதில் பார்த்தீங்கன்னா கொலோகேஷன் சர்வீஸு. சிஃபி வந்து நொய்டாவில் வச்சுருக்கான், மும்பையில் வச்சுருக்கான், சென்னையில் வச்சுருக்கான். அவர் ஜீரோ கமிட்மெண்ட். சென்னையில் வந்து அம்பத்தூரில் வச்சுருக்கான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சிஃபியோ டேட்டா சென்டர். டேட்டா சென்டர் கேம்பஸ் இன் சவுத் இந்தியா. ஸோ மேனேஜ் டேட்டா சென்டர் அப்படின்னா நீங்கள் சொந்தமாக டேட்டா சென்டர் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தங்கிட்ட கொடுத்து உங்கள் டேட்டா அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். லைக் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் எல்லாமே வாங்கி ரவுட்டர்ஸ், சுவிட்சு, சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் வாங்கி அவங்க டேட்டா சென்டர் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி வச்சுட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் கால்ட் மேனேஜ் டேட்டா சென்டர். இதில் என்னென்னா அவன் வந்து இடத்த கொடுத்துட்றான், டேட்டா சென்டர் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்றான். பட் அதுக்கு அந்த டிவைசஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.
அதுக்கு அந்த ரெண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அந்த இடத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ரெண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்குன்னு அந்த அந்த டேட்டா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேக் இருக்கும். நிறைய ரேக்கில் உங்களுக்கு சில ரேக் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த ரேக்கு தனி சாவி, தனி கீ எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே உங்களோட டிவைசஸ் வந்து நீங்கள் வச்சு ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் இதிலே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு மேனேஜர் டேட்டா சென்டர் தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கான். ஸோ சின்ஸ் 2012 Flipkart has shifted from managed service to owning its data center. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்ப சின்ன கம்பெனி தான், அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் அவன் டேட்டா சென்டர் பில்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணால் மேனேஜ் சர்வீஸ் போயிருக்கான். மேனேஜ் சர்வீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய இன்வெஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் அவனா ஓனாக டேட்டா சென்டர் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, அடுத்து முக்கியமானது கோலோகேஷன் டேட்டா சென்டர். கோலோகேஷன் டேட்டா சென்டர் அப்படின்னா இதிலேயே கூட போட்டிருப்பான், சிஃபிலே கூட போட்டிருக்கான் பாருங்கள், கோலோகேஷன் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பானே. இந்தியாவில் இது ஒரு பெரிய பிஸ்னஸாக இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கு, டேட்டா சென்டர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் போட்டிருக்கணும் கோலோகேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கோலோ டேட்டா சென்டர்னு சொல்லுவோம், கோலோகேஷன் சர்வீஸ்னு சொல்லுவோம். இந்த கோலோ சர்வீசஸ் அப்படின்னு என்னென்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெண்ட்டு ஆர் லீஸு. இப்போ உதாரணத்துக்கு ரேக்கு, சர்வர்ஸ், ஸ்டோரேஜு, நெட்வொர்க் டிவைசஸ்ஸு, கேபிள்ஸு எல்லாமே அவனே கொடுத்துருவான். சரிங்களா? அதுக்கு ரெண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், அல்லது லீஸ்க்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்கள் டேட்டாவை ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும், உங்களால் டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறதுக்கான பெருசாக அமௌண்ட் வந்து கையில் கிடையாது. அப்போ ஆல்ரெடி டேட்டா சென்டர் ஒருத்தர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நிறைய இருக்கான். இந்தியாவில் வந்து சிஃபி, என்டிடி குளோபல் டேட்டா சென்டர், ஏர்டெல், அதானி, இந்த மாதிரி நிறைய டேட்டா சென்டர் இருக்குது. ஓகே, அதில் ஒன் ஆஃப் த டேட்டா சென்டரில் எனக்கு வந்து கோலோகேஷன் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அக்ரிமெண்ட் போட்டுட்டு உங்களுக்குன்னு தனி ரேக், உங்களுக்கும் தனி கேபின் எல்லாமே கொடுத்துருவான். டிவைசஸ் எல்லாமே அவனே ப்ரொவைட் பண்ணிடுவான், கேபிள்ஸ் எல்லாமே அவனே ப்ரொவைட் பண்ணிடுவான். மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கணும். லைக் எப்படின்னா டேட்டா வந்து உங்களுக்கு அந்த கேபினோட கீ, அந்த செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும். உள்ளே யாரும் அவ்வளோ ப்ரீச் பண்ணிலாம் போக முடியாது. சரியா? டிவைசஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், கேபிள்ஸ் எல்லாமே அவன் கொடுத்துருவான். நீங்கள் உங்கள் சர்வரை வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம், கம்ப்ளீட் ரெண்ட் பர்பஸ். ஸோ இதுதான் வந்து கோலோகேஷன் சர்வீசஸ் சொல்லுவோம். கோலோகேஷன் சர்வீஸ் வந்து நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோலோகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இதில் கோலோகேஷன் சர்வீஸ் இந்தியா, அஃபோர்டபுள் கோலோகேஷன் பேக்கேஜ், சை ஃபியூச்சர் க்ளவுடு, சிஃபி டெக்னாலஜி, ஜென்லேயரு இதாக இருக்கு இல்லையா, எஸ்டிடி ஜிடிசி, சிஃபி டெக்னாலஜி, என்டிடி டேட்டா, யோட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூனிக்ஸ், நெக்ஸ்ட்ராங்கிறது ஏர்டெலோ டேட்டா சென்டர், ரேக் பேங்க். ஸோ இதில் பாருங்கள், சர்வர் கோலோகேஷன், யுவர் டெடிகேட்டட் பார்ட்னர் ஃபார் செக்யூர் ஸ்கேலபிள் கோலோகேஷன் சர்வர் ஹோஸ்டிங்கு. ஸோ உங்கள் சர்வரை அந்த டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே அவன் ப்ரொவைட் பண்ணிப்பான். பட் மந்த்லி அதுக்கு நீங்கள் வந்து ரெண்ட்டு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை போட்டுக்கலாம் பாருங்கள், 1 நியூ சர்வர் யூனிட் ஸ்பேஸு, 100 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு, 2 IP அட்ரஸ்ஸு, ஃப்ரீ செட்டப்பு, ஒரு சர்வர் கொடுத்துட்றான். அதுக்கு வந்து $52 மந்த்லி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த கோலோகேஷனில் செக்யூரிட்டி உள்ளே வந்துடும், ஐஎஸ்பி அவனே கொடுத்துருவான், கேபிள்ஸ் லே பண்ணி கொடுத்துருவான், எல்லாமே ரெடி டு கோ அந்த மாதிரி இருக்கும். ரெடிமேட் தோசை மாதிரி நீங்கள் வாங்கினா தோசை சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் டேட்டா சர்வரை உள்ளே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் $100 கொடுத்தீங்கன்னா 5 யூ சர்வர். என்னங்க புரியல? இல்லை
எது கட்டணமாக இருக்குது? ஸ்க்ரீன் ஷேரிங். ஸ்க்ரீன் ஷேரா? இல்லை, ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டு தான் இருக்குது. ஆகுது. ஸோ ப்ரொஃபைல் சீரிஸ்னு ஒரு கொடுத்துருக்காங்க, அதில் பாருங்கள் 5U சர்வர். சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கும்போது ஃபயர்வால் வந்து எப்படி சார் இண்டிவிஜுவலாக கொடுத்துருவாங்க. இண்டிவிஜுவல் கண்டிப்பாக ஃபயர்வால் இண்டிவிஜுவலாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி, நான் ஒரு கம்பெனி, 2 கம்பெனி ஒரே டேட்டா செட்டில் உள்ளே கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ஃபயர்வால் கொடுப்போம், நமக்கு ஒரு டெடிகேட்டட் ஃபயர்வால் கொடுப்போம். எல்லாம் ஒரே ஃபயர்வாலில் ரன் ஆகுது மோஸ்ட்லி. ஆனால் இப்போ மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து ஒரே சோர்ஸில் இருக்கும்போது எப்படி இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு ஃபயர்வால்ஸ் தருவாங்களா இல்லை மொத்தமாக சேர்த்து ஒரே இதில் அலோகேட் இல்லை இண்டிவிஜுவல் ஃபயர்வால் இருக்குன்ற உங்கள் கம்பெனிக்கு ஒரு ஃபயர்வால். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என்னோட சர்வரை நான் வந்து இந்த கம்பெனியை ஹோஸ்ட் பண்ணுறேன், சை ஃபியூச்சரை ஹோஸ்ட் பண்ணுறேன். உங்களோட கம்பெனியை ஹோஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ரேக் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபயர்வால் செட்டப் கொடுத்துருவான், எனக்குன்னு ஒரு ரேக் கொடுத்து எனக்கும் தனி ஃபயர்வால் செட்டப் கொடுத்துருவான். ஏன்னா ஃபயர்வால் தான் என்னோட டேட்டாவை பாதுகாக்கிறது, அதை ஷேர் பண்ண முடியாது. ஸோ இதில் பாருங்கள் 5U சர்வர் யூனிட் ஸ்பேஸ். 5Uனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1U is equal to 1.75 இன்ச்சு. ஸோ 5U ரேக் உங்கள்கிட்ட கொடுத்துட்றான். 200 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஐஎஸ்பியில் வந்து 200 GB வரைக்கும் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 4 IP அட்ரஸ் அவனே ஃப்ரீயாக பப்ளிக் IP அட்ரஸ் 4 பப்ளிக் IP அட்ரஸ் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும், அது 4 IP அட்ரஸ் அவன் கொடுக்குறான். ஃப்ரீ செட்டப்பு, மேக்ஸிமம் 2 சர்வர் உங்களால் போட்டுக்க முடியும். இதுக்கு மந்த்லி $100 கொடுக்குறான். ஸோ என்டர்பிரைஸ் சீரிஸ்னால் மந்த்லி $210 10U சர்வரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பேக்கேஜ் வச்சு கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான திங்கு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுக்கான ஒரு திங் தான் இது. இது நமக்கு விஎம்ஆருக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், விஎம்ஆரில் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே 100% நம்ம வந்து ஆன் ப்ரெமிஸ் டேட்டா சென்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மேபி சில இடங்களில் வேணால் மேனேஜ்டோ அல்லது கொலோக்கே போவோம். பட் நீங்கள் ஒரு என்டர்பிரைஸில் வேலை பார்க்குறீங்க, ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்லி ஆன் ப்ரெமிஸ் டேட்டா சென்டர் தான் வேலை பார்ப்பீங்க. உங்களோட ஹைப்பர்வைசர் எல்லாமே ஆன் ப்ரெமிஸ் டேட்டா சென்டர் தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் டேட்டா சென்டர். ஸோ க்ளவுட் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது அமேசான், ஏடபிள்யூஎஸ், கூகுள் க்ளவுட், ஐபிஎம் க்ளவுட் இவெல்லாம் கொடுக்குறான் இல்லையா, இதுதான் வந்து க்ளவுட் டேட்டா சென்டர். ஸோ இந்த க்ளவுட் டேட்டா சென்டர் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். வாட் இஸ் க்ளவுடு, க்ளவுட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சொல்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஆன் ப்ரெமிஸ் டேட்டா சென்டர், நீங்களாம் உங்களை ஓன் பில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலை, இல்லை கொலோகேஷன் போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னா யூ கேன் ஆஃபர் க்ளவுட் டேட்டா சென்டர்ஸ். அப்போ நீங்கள் லைக் அமேசானில் இருந்தோ அல்லது அஸ்யூரில் இருந்தோ ஒரு சர்வர் வாங்குறீங்கன்னா அந்த சர்வர் எங்கே ஹோஸ்ட்டாக இருக்கும், க்ளவுடுன்னு நம்ம சொல்கிறோம், பட் ஹவவர் இட் இஸ் அது ஒரு டேட்டா சென்டர் தான் ஹோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அமேசானோட ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்லையோ இல்லை அஸ்யூரோட டேட்டா சென்டரில் தான் அது வந்து ஹோஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் அஸ்யூர் டேட்டா சென்டர் இன் இந்தியா வேர்ல்டு வைடாக இருக்குது. ட்ரை அஸ்யூர் ஃப்ரீ, பே அஸ் யூ கோ. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பே பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதில் டேட்டா சென்டர் டீட்டெயில் போட்டிருப்பான், எந்தெந்த டேட்டா சென்டர் நம்ம பக்கத்தில் இருக்குது, எந்த டேட்டா சென்டர் நம்ம டேட்டா வச்சுக்கலாம் கூட போட்டிருப்பாங்க. Azure is commercially available in 140 countries and regions, those listed below. ஓகே, இதெல்லாமே அஸ்யூர் இருக்க டேட்டா சென்டர். இவ்வளோ கண்ட்ரீஸ்லாம் அவன் வந்து அவனோட ஓன் டேட்டா சென்டர் வந்து போட்டிருக்கான். இதில் இந்தியாவில் நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. இது லிஸ்ட் அவுட்டில் ஆகிருக்கு பாருங்கள். இந்தியாவில் இருக்குது, அண்டு ஸ்ரீலங்காவில் வச்சுருக்கான், பக்கத்து கண்ட்ரியில் எங்கெல்லாம் அவனுக்கு பிஸ்னஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ஈவன் பாகிஸ்தானில் கூட டேட்டா சென்டர் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு எங்கெல்லாம் பிஸ்னஸ் ரன் ஆகுதோ அங்கே எல்லாமே வந்து டேட்டா சென்டர் போட்டு தான் அவனுக்கு வந்துட்டு அது ஈஸியாக இருக்கும். சில கவர்மெண்ட் பாலிசியும் அப்படி தான் இருக்கும், என்னோடய டேட்டா வந்து நீ வெளியில் கொண்டு போய் வைக்காத, இந்தியாவிலே வை அப்படின்னு சொல்லி சில கவர்மெண்ட் பாலிசிஸும் அந்த மாதிரி சொல்கிறதுனால மோஸ்ட்லி இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டேட்டா சென்டர் நிறைய போட்டுக்கிட்டே வர்றான். ஸோ அஸ்யூரோட டேட்டா சென்டர் பாருங்கள், புனேல இருக்குது, சென்னையில் இருக்குது, மும்பை, ஹைதராபாத்தில் இருக்குது.
இந்தியா பொறுத்த வரைக்கும். சூஸ் ரைட் அஸ்யூர் ரீஜன் ஃபார் யூ. ஸோ நீங்கள் க்ளவுடில் தான் வாங்குறீங்க, பட் அந்த க்ளவுட் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த க்ளவுட் வந்து டேட்டா சென்டரில் தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்ஸ் பை ரீஜன். அந்த டேட்டா சென்டரில் அவன் ஒரு ஹைப்பர்வைசர் வச்சுருக்கான். அந்த மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ஹைப்பர்வைசர் வச்சுருக்கான். அந்த ஹைப்பர்வைசரில் இருந்து தான் நம்மளோட சர்வர் அங்கே ஹோஸ்ட் ஆகிருக்கு. பட் அது என்ன ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாகவே யாரும் ஒன்றும் சொல்ல காணோம், என்ன ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு. Azure Data Center use customized hardened version of Microsoft Hyper-V. ஸோ அவன் வந்து Hyper-V யூஸ் பண்ணுறான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, மைக்ரோசாஃப்ட்லேயே Hyper-Vன்னு ஒரு ஹைப்பர்வைசர் இருக்குது, அது நம்மளும் யூஸ் பண்ணலாம். பட் அவன் அந்த Hyper-Vயை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை கஸ்டமைஸ்டாக அவனுக்கு ஏற்ற மாதிரி Azure Data Centerல வச்சுருக்கான். அதே மாதிரி AWS எடுத்திங்கன்னா அவனும் ஹைப்பர்வைசர் தான் யூஸ் பண்ணுறான். AWS primarily uses the Nitro system, a lightweight type 1 bare metal hypervisor. Okay, previously used Zen Citrix Zen hypervisor. இப்போ வந்து AWS வந்து நைட்ரோ அப்படின்னு அவனோட சொந்தத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஜென் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், சிட்ரிக்ஸ் நினைக்கிறேன். ஜென் XZN வந்து சிட்ரிக்ஸோட கம்பெனி இது. ஓகே, தி ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் AWS virtualization is use KVM. இட்ஸ் கைலி ஆப்டிமைஸ்ட் அண்ட் லைட் வெயிட் மேனர். ஸோ இது அவனோட ஓன் ப்ராடக்ட். எப்படி மைக்ரோசாஃப்ட் வந்து ஓன் ஹைப்பர்வின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கானோ அதே போல் AWS நைட்ரோ சிஸ்டம் வச்சுருக்கான். பட் இது பப்ளிக் யாரும் யூஸ் பண்ண முடியாது. அவனோட சொந்த யூஸ்க்கு இந்த ஹைப்பர்வைசர் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஹைப்பர்வைசரில் தான் நம்ம க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுறோம்ல, நம்ம க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுற சர்வர்ஸ் எல்லாமே அந்த ஹைப்பர்வைசரில் தான் போய் ஹோஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் கூகுளுமே. GCPனா கூகுள் க்ளவுடு. ஸோ ப்ரீவியஸாக KVM அப்படி ஒன்று ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, தென் அதுக்கப்புறம் அதையே வந்து டெவலப் பண்ணி இப்போ ஓனாக ஒன்று போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது நான் போன செஷனில் நான் சொல்லியிருப்பேன். ஹைப்பர்வைசர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி க்ளவுட் டேட்டா சென்டர் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் அதுக்கேற்ற மாதிரி டேட்டா சென்டர் போட்டிருக்கான். இப்போ GCP கூகுள் க்ளவுட் கொடுக்குறான்னா அந்த கூகுள் வந்து நம்ம ரீஜனில் டேட்டா சென்டர் போட்டிருப்போம், அங்கேருந்து நம்ம சர்வர் வந்து ஹோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் க்ளவுட் டேட்டா சென்டர்ஸ். தென் அப்புறம் ஹைப்பர் ஸ்கேலர் டேட்டா சென்டர். ஹைப்பர் ஸ்கேலர் டேட்டா சென்டர் அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறது. அண்ட் AI ஃபுல்லாகவே இந்த ஹைப்பர் ஸ்கேலர் டேட்டா சென்டர் தான் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. India's experiencing massive boom in hyperscale data centers driven by AI adoption, cloud demand. இது மும்பை, சென்னை, நொய்டா, ஹைதராபாத்தில் இந்த ஹைப்பர்ஸ்கேல் டேட்டா சென்டர் வந்து போட்டிருக்கான். முக்கியமாக அதானி போட்டிருக்கான். இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்துட்டு யோட்டா சர்வீசஸ் போட்டிருக்கான். அதானி குரூப் பிளானிங் டு பில்ட் 100 billion 2035 ஃபார் AI ரெடி சஸ்டைனபிள் டேட்டா சென்டர். ஸோ NVIDIA கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா NVIDIA கூட டைப் பண்ணுறாங்க. AI அப்படிங்கிறப்ப NVIDIA சிப் தான் மோஸ்ட்லி இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்னொரு ஆப்போசிட் ஒருத்தன் தான் சைனாக்காரன், அவனை இப்போ எல்லாமே எலிமினேட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே NVIDIA தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ NVIDIA சிப்பை யூஸ் பண்ணி
ஏஐ டேட்டா சென்டர் ஃபுல்லாக இப்போ பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஏஐ டேட்டா சென்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைப்போஸ்கேலர் டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். ஹைப்போஸ்கேலர் மீன்ஸ் ரொம்ப அட்வான்ஸாக இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுற டேட்டா சென்டர் தான் அந்த ஹைப்போஸ்கேலர் டேட்டா சென்டர்ஸ். SIFI developing AI ready campus in Mumbai. STD GDC Mumbai new investments SIFI technology. Okay. ஸோ அதானியோட டேட்டா சென்டர் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது இந்த போட்டிருக்க பாருங்க. இந்தியாவில் எங்கெல்லாம் டேட்டா சென்டர் வச்சுருக்கா அப்படின்னு சென்னை, ஹைதராபாத், வைசாக், புனே, மும்பை அண்ட் நொய்டா இந்த லொக்கேஷன்லாம் மெயினாக வந்து டேட்டா சென்டர் வச்சுருக்கான். ஸோ இந்தியாவில் வந்து டேட்டா சென்டர் வந்து நாளாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அதானி பண்ணுறான்னா அந்த சைடு அம்பானியும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே நாளாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தி போகிறதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளோட ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரியுது, அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதுக்கான ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம அதுக்கு அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம். ஃபைன் கைஸ். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். கைஸ் எனி டவுட்ஸ்? இல்லை சார். ஓகே ஃபைன். இது ஒரு ஆல்மோஸ்ட் இது ஒரு அவேர்னஸ் கிளாஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸ் தான். இது தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம டெக்னாலஜி ஓரளவு தெரிஞ்சுக்கலாம், என்ன நடக்குது என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன் கைஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். கல்யாண கிருஷ்ணமூர்த்தி.